வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ பீட்ரூட்டில் கிரேவி பண்ண போகிறேன். அது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட்டு 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு ஒரு 5-6 பல், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, மல்லித்தலை, தேங்காய் ஒரு மூடி, சீரகம் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் நறுக்கி வச்சாச்சு. தேங்காயில் சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சீரகம் போடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இது வாசம் வரும். நல்லா வதங்கினோனையும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போடுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பீட்ரூட்டை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம் அதை போடுறேன். இப்போ அதை கிளறிக்கலாம். வதக்கியாச்சு. சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போடுறேன். நல்லா குமிச்சு போடுறேன். அவ்வளோதாங்க. தண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே, புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் மூடி வச்சிடறேன். விசில் விட்டு நிறுத்திடலாம். ரெண்டு சத்தம் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எம்மியான பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.